வெறும் அந்த கிசு கிசு கிசுக்காக தான். 2 பேரும் அது கல்யாணம் கிசு கிசு வந்து அப்படியே வளருது. அப்போ சரிங்க ஆமாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள காதலே வரல. அதுக்கு இவங்களா காதலை உருவாக்கி இதானது. அப்புறம் சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் நடக்கிற விஷயம் வந்து முதல்ல யாருமே சொல்ல. முதல் படத்துலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது, அது ஓடிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படம் சமயத்தில் இவங்க அவுடோர் போகும்போது அந்த டான்ஸ் மாஸ்டர் அல்லது முக்கியமான கூப்பிட்டு அக்கா ஜாக்கிரதையாக பார்த்துங்க, உங்களை நம்பி தான் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார். ஓகே. அப்போது வந்து அவங்களுக்குள்ள அப்போ லவ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து பத்திரிகையாளர்கள் சொன்ன பிறகு தான் வெளியே வருது. அப்பவும் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டினார், அசிங்கமாக திட்டினார். அவங்க சொன்னதுனால தான் சிவகுமாரால் இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியல. இல்லாட்டி இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு அவர் கங்கணம் கட்டிட்டு எங்கெங்கேயோ போனார், முடியலை. அதாவது பத்திரிகை செய்கிறது சிலது நல்லது உண்டு. அதாவது அந்த விஷயம் அதாவது நமக்கு தெரியும் போது இந்த மாதிரி அவங்க இருக்காங்க, இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நாங்கள் இந்த அடுத்த படத்தில்